சிந்து பைரவில கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன, மறுவீடு தானே. இனி அதுதான் நடக்க போகுது. மறுவீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக சிந்து பைரவியோட அம்மா அப்பா வர்றாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. வேலைக்கு போறேன்னு பைரவி அன்னபூர்ணிட்ட கேக்குறாங்க. அன்னபூர்ணி அதெல்லாம் வேணாமா, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நாங்க வாங்கி தரோம், ஆறுமுகம் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பொண்ணுங்களை மறுவீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக சிந்துவோட அப்பாவும் அம்மாவும் பலகாரத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. யார் கண்ணில் மாட்டுவாங்க, வேற யாரு, மகா கண்ணில் தான். மகா பார்த்துட்டு, எசக்கி கதவை மூடி வைக்கலையா, கண்டதெல்லாம் உள்ள வருது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மறுவீட்டுக்கு குழந்தைங்களை கூப்பிடுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு சத்யராஜ். ஆனா நீ சரியான ஆளியா, உன்னோட 2 பொண்ணுங்களை நல்ல வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, இப்ப மறுவீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு வந்திருக்க. சிந்து பொய் சொன்னதுக்கு பின்னாடி நீயும் கண்டிப்பா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. ஏமா இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு சத்யராஜ் கேக்குறாரு. உங்க பையன் என் பொண்ணை விரும்பினாலதான், தூக்கிட்டு போய் தாலி கட்டினாலதான் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம், உங்களுக்கு எல்லாமே தெரியும் தானேன்னு கேக்குறாரு. யாரு, ஏன் மவன் ஓம் அவளை விரும்பினானா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உன் பொண்ணு சரியான கெட்டிக்காரி, சாமி மேலேயே சத்தியம் பண்ணி இப்படி ஒரு பொய்ய சொல்லி என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டால. தலை நிமிர்ந்து வாழ்ந்துட்டு இருந்த என் பையனை தலை குனிஞ்சு போக வச்சுட்டா. உண்மையை கண்டுபிடிச்சு ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு உன் பொண்ணை நான் வெளியே அனுப்பதான் போறேன். என் மகன் எக்காலத்திலையும் உன் பொண்ணு கூட வாழவே மாட்டான். உண்மையை கண்டுபிடிச்சு நாங்க அனுப்புறதுக்கு முன்னாடி நீயே உன் பொண்ணை இன்னைக்கு வந்திருக்கல கையோட கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்றாங்க. சத்யராஜ் உடனே என் 2 பொண்ணுங்களும் பொய் சொல்லவே மாட்டாங்க, நான் அப்படிதான் அவங்கள வளர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் பாவம் ரொம்பவே நம்புறாரு சிந்துவை அவங்க அப்பா. சிந்துவும் பைரவியும் அவங்க அம்மா அப்பா வந்திருக்கிறத கேட்டு ஓடி வர்றாங்க ரொம்ப சந்தோஷத்தோட. இசைக்கு அவங்கள இன்னும் ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கிறத கேக்குறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க பைரவியும் சிந்துவும். சிந்து கவலை மட்டும்தான் படுவாங்க, பைரவி சும்மா இருப்பாங்களா? என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், சிந்துவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்க பையன் தானே சிந்துவை விரும்பினாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி கையை பிடிச்சு தூக்கி இருக்காரு, பைக்ல பின்னாடி உட்காந்து போயிருக்காரு, அதெல்லாம் சிந்து சொல்லையே, ஊர்ல இருக்கிறவங்க தானே வந்து சொன்னாங்க. திரும்ப சும்மா சிந்துவையே ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க, இப்ப எங்க அம்மா அப்பாவை வேற பேசிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதை எங்க அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. சிந்து எதுவும் பேச முடியாம, கோபப்படாத பைரவி பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க. அது நான் உங்க அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. பைரவியோட அம்மா அப்பாவும் நீ சும்மா இருமா, பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தக்கூடாது, நீ இவ்வளவு கோவப்படாத அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அன்னபூர்ணி அங்க வந்துடுறாங்க. வாங்க என்ன, நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன மகா, வீட்டுக்கு வந்தவங்களை வெளியே நிறுத்தி பேசிட்டு இருக்க, உள்ள வாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாவே கூட்டிட்டு போறாங்க. ஆறுமுகமும் வந்து வாங்க மாமா வாங்க அத்தை அப்படின்னு வாய் நிறைய கூப்பிடுறாரு. ரொம்ப அன்போட அத்தை மாமான்னு கூப்பிட்டா உன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவேனா அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டுறாங்க ஆறுமுகத்தை பைரவி. அன்னபூர்ணி சிந்துவோட அம்மா அப்பாவை உள்ள கூப்பிட்டது மகாக்கு சுத்தமா பிடிக்கல. மகா இசக்கி கிட்ட உண்மையை நிரூபிக்கிற வரைக்கும் இந்த கருமத்தெல்லாம் நம்ம சகிச்சுட்டு தான் இருக்கணும், வா அவங்க கூட உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. மறுவீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு அன்னபூர்ணி கிட்ட சொல்றாரு சத்யராஜ். கண்டிப்பான வளர்பெரியா பார்த்து 2 பேரையும் நான் மறுவீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், இன்னைக்கு நீங்க விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல இருக்கிறது போதுமா, நான் சாப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாதுன்னு, இதுக்கு முன்னாடி நீங்க வந்தது இவரோட ஃப்ரெண்டா வந்தீங்க, இப்போ சம்பந்தியா வந்திருக்கீங்க, உங்களுக்கான மரியாதையை கொடுத்துதான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சிந்துவும் பைரவியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அன்னபூர்ணி அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் உங்க அம்மா அப்பா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருங்கம்மா, நான் வர்றேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அம்மா அப்பாவா சிந்துக்கும் பைரவிக்கும் அறிவுரை சொல்றாங்க. சிந்து, சந்தோஷமா நடக்க வேண்டிய உன்னோட கல்யாணம் இப்படி சங்கடத்துல நடந்துருச்சு, யாராவது ஏதாவது சொன்னா கொஞ்சம் பொறுமையா போமா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். பைரவி, சிந்து எப்படியும் பொறுமையா இருந்துருவா, ஆனா நீ டக்கு டக்குன்னு கோவப்படுறத கொஞ்சம் குறைச்சுக்கணும், இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. பைரவி உடனே நான் தப்புன்னு தெரிஞ்சா கண்டிப்பா தட்டி கேட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு பெங்களூர்ல வேலை கிடைச்சதை பத்தி சொல்றாங்க. சத்யராஜ் உடனே இப்ப வேலைக்கு போகணும்னு என்னமா அவசியம் இருக்கு, சம்பாரிச்சு யாருக்கு கொடுக்க போற அப்படின்னு கேக்குறாரு. யாருக்காவது கொடுக்கறதுக்கு தான் சம்பாதிக்கணுமா, என்னோட லட்சியத்துக்காக நான் சம்பாதிக்க கூடாதான்னு கேக்குறாங்க. உடனே அவங்க அம்மா, இதுக்கு மேல நீ எங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுல எந்த அர்த்தமும் இல்ல, உன்னோட மாமியார் கிட்ட கேளு, அவங்க சரின்னு சொன்னா நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்றா என் மருமக அப்படின்னு வந்து அன்னபூர்ணி கேக்குறாங்க. சத்யராஜ் உடனே வேலை கிடைச்சதை பத்தி சொல்லிட்டு இருந்தாமா, உன்கிட்ட கேட்டுக்கோன்னு நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. உன்கிட்டயும் பேசினான்னு, இப்ப எதுக்கு வேலைக்கு போகணும்னு நான் சொல்லிட்டேன், அப்படியே உனக்கு வேலைக்கு போகணும்னா 5 வருஷம் போட்டுமா, இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, குடும்ப வாழ்க்கையெல்லாம் என்னன்னு பாருங்க, சந்தோஷமா நீங்க வாழுங்க, 5-6 வருஷம் கழிச்சு உனக்கு வேலைக்கு போகணும்னு தோணுச்சுன்னா ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லு, உனக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன கனவு இருக்கோ எல்லாத்தையும் அவன் நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்றாங்க. பைரவி என்ன பண்றதுன்னு தெரியாம செம்ம கோவமா ஆறுமுகத்தை பாக்குறாங்க. ஆறுமுகம் எப்படி அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. பைரவி மனசுக்குள்ள நான் இங்க இருக்க போறதும் இல்ல, இவன் கூட வாழ போறதும் இல்ல, நான் கண்டிப்பா இந்த வேலைக்கு போவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க.
பைரவி வேலைக்கு போவாங்களா மாட்டாங்களா, மறுவீட்டுல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.